முதல் விஷயம், கடனை ஒரு பிரச்சனையா பார்க்காதீங்க. ஏன்னா இங்க இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, கடன் பட்டுட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட சூழல்கள் உருவாயிடுது. கடன்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இங்க பார்க்கப்படுது. ஆனா உண்மையிலேயே அது அப்படி இல்ல. இன்னைக்கும் நிறைய தொழில் செய்றவங்க எல்லாருமே கடன் வாங்கி தான் எல்லாம் செய்றாங்க. அந்த கடன் தான் அவங்க வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஆதாரமா இருக்கு. நிறைய வாய்ப்புகள உருவாக்கி ஏன் அப்படின்னா, எந்த ஒரு வழியும் இல்லாதப்போ, பணம்ங்கிறது உள்ள வந்து செயல் செய்யறதுக்கு தேவையான விஷயங்கள குடுக்கறது கடன் தான். அப்போ கடன்கிறது உண்மையிலேயே பிரச்சனை இல்ல. அது எப்போ பிரச்சனை ஆகுது அப்படின்னா, நம்மளால அத திருப்பி செலுத்தக்கூடிய சூழல் நமக்கு வருமா, வராதான்ற ஒரு சிந்தனைக்குள்ள நம்ம சிக்கும்போது தான், அது ஒரு பிரச்சனையாவே மாறுது. ஆனா அந்த சிந்தனைய ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டு, நம்மளால இத செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் மிகப்பெரிய பலமா இருக்குது. அதனால கடன்கிறது ஒரு பிரச்சனைங்கிற பார்வை நம்மள விட்டு போகணும். அதுதான் முதல் படி.